வணக்கம் சொந்தங்களே. தினம் ஒரு தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான தகவல் தான். என்னுடைய நண்பர் ஒருத்தர் அன்னதானப்பட்டிலேருந்து நெத்திமேட்டுக்கு போகிற வழியில் ஆட்டோ ஸ்பாட்ஸ் கடை வச்சுருக்காரு. நான் மத்தியானம் சாப்பிட்டு முடிஞ்சதும் அங்கே போய் அதை விட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த கடையை நான் பார்த்துக்குவேன். இது ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி நான் பண்ணுறேன். சும்மா நானாக விருப்பப்பட்டு. அவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் மத்தியானத்தில் வீட்டுக்கு போயிடுவார். கடையை நான் பார்த்துக்கணும். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க பேத்திக்கிட்ட, இவ்வளோ பெரிய பொண்ணு தான், அதுக்கிட்ட செல்ஃபோனை கொடுத்து, அது எப்பயுமே செல்ஃபோன் இல்லாமல் அந்த பொண்ணு சாப்பிடாது, தூங்காது, எதுவும் பண்ணாது. செல்ஃபோனை கொடுத்தா தான் எல்லாமே. இவர் வீட்டுக்கு போனது சட்டையை கழட்டி வைக்கணும்னா தாத்தா செல்ஃபோனை கொடுங்கணும். அதில் விளையாட்டு சேனல் பார்ப்பாங்களே, அதில் எதையோ ஒரு பட்டனை பிடிச்சி அழுத்தி விட்டுருச்சு. 20 லட்ச ரூபா எடுத்துட்டாங்க. பணம் போயிடுச்சு 20 லட்ச ரூபா. பேங்க்கில் கேட்டால், ஆமாங்க நீங்கள் கொடுத்த லிங்க் மூலிமா தான் அந்த பணம் எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா கடைசியில் இந்த பொண்ணு தெரியாமல். இந்த மாதிரி நிறைய குற்றங்கள் நடக்குது. அதே மாதிரி பெண் குழந்தைகளை வளர்த்திங்கன்னா அவங்ககிட்ட செல்ஃபோனை கொடுத்துட்டு, நிறைய பெண் குழந்தைங்க செல்ஃபோனை வாங்கிட்டு கொஞ்ச நேரம் ஹாலில் உட்காந்து பார்க்குறது, அப்புறமா கதவை சாத்திட்டு உள்ளார போய் அந்த மாதிரிலாம் விடாதீங்க. நம்ம தான் வருமுன் காப்போம்னா அறிவாளி. நம்ம தான் நம்ம குழந்தைங்கள கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். செல்ஃபோன்னால குட்டிச்சவராக ஆகுது நாடு. சின்ன குழந்தைங்க முதல் கொண்டு 35 வயசுக்குலாம் மூளையை பாதிக்கிற அளவு, கண் பார்வையை இது பண்ணுற நரம்பு கோளாறுலாம் வர்ற அளவுக்கு பெரிய பாதிப்புகள் நம்மளை எதிர்நோக்கி காத்திருக்குது. அதனால் குழந்தைங்கிட்ட செல்ஃபோன் கொடுத்தீங்கன்னா, அதுவும் பெண் குழந்தைகிட்ட கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்க என்ன பண்ணுறாங்க, எதை பார்க்குறாங்க, இதை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். இதை விட நமக்கு என்ன வேலை? அவங்கள ஒரு எதிரியை கண்காணிக்கிற மாதிரி கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி தாய்மார்கள் சில பேர் சமையல் கும்பலில் வேலை செய்யுங்க, பெண் குழந்தை வெளியே விளையாட்டுருக்கு. அப்பப்போ ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஒரு ட்ரிப்பு பிள்ளைங்க கூட சேர்ந்து என்ன பண்ணுது, விளையாடுதா, எங்கே விளையாடுது, என்ன இருக்குது, இது அதனுடைய சத்தம் நம்ம காதுலையும் கேட்கணும். அந்த மாதிரி கண்காணிப்புலையே வச்சுக்கணும். நிறைய உலகம் கெட்டு போயிருக்கு இந்த செல்ஃபோனை பார்த்து. அதனால் இன்றைக்கி தகவல் இதுதான். தயவுசெய்து மறக்காத, நம்ம பிள்ளைங்களை நம்ம நல்லபடியாக வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ள ஒவ்வொரு தாய்மார்களும் தயவு செய்து பெண் குழந்தைங்களுக்கு செல்ஃபோன் கொடுக்குறப்ப ரொம்ப ஒரு ஜாக்கிரதையாக அவங்கள கண்காணிச்சிட்டு வளர்த்துனீங்கன்னா பிற்காலத்தில் ரொம்ப நல்லது. இதை தான் இன்றைக்கி அப்பா தகவலாக சொல்கிறேன். அப்பா அவனுடைய 68 வயசு அனுபவத்தை வச்சு தான் இதை நான் சொல்கிறேன். இதை ஒவ்வொரு தாய்மார்களும் பின்பற்றுங்க. தயவுசெய்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. பாய், வணக்கம். நாளைக்கு வேறு ஒரு தகவலை சந்திக்கிறேன்.